சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றாக உள்ள வள்ளுவர் கோட்டம் மேலும் மெருகூட்டப்பட்டு வருகிறது. அதில் புதிதாக ஏற்படுத்தப்பட உள்ள வசதிகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருவள்ளுவரின் பெருமையை போற்றும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தை கட்டமைத்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. கடந்த 1973ஆம் ஆண்டு அவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1976ஆம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுவால் திறந்து வைக்கப்பட்டது. அப்போ முதல் ஆய்வு பண்ணும்போது வள்ளுவர் கோட்டம் முத்தமிழர் கலைஞர் எப்படி குரு கோபிந்த்காக கோல்டன் டெம்பிள் இருக்கோ அதே மாதிரி தமிழர்களுக்கு குருநானக் ஃபாலோவிங் மாதிரியே வள்ளுவர் தன்மை அனைவரும் சமம் பிற்போக்கம் எல்லாம் இருக்கும் என்ற கான்செப்டில் ஒரு உயர்ந்த தத்துவத்தை முத்தமிழின் கலைஞர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க விரும்பினதை தான் வள்ளுவர் கோட்டம் ஒரு பரிசா நான் பார்க்கிறேன் நான். அதன் பின்னர் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறிப்போன வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டு அரை நூற்றாண்டை நெருங்கும் நிலையில் தற்போது நவீன உத்திகளை பயன்படுத்தி 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. வள்ளுவர் கோட்டத்தின் தரைத்தளத்தில் 1400 பேர் அமரும் வகையில் குளிரூட்டப்பட்ட அரங்கம், 1330 குறள்கள் இடம்பெறும் குறள் மண்டபம், திருக்குறள் கருத்துக்களை காட்சிப்படுத்தும் ஓவியங்கள், வாயிலின் முன்புறத்தில் இசை நீரூற்று, 1000 புத்தகங்கள் வைப்பதற்கான நூலகம் உள்ளிட்டவை புதிதாக கட்டப்பட்டு வருகின்றன. கணபதி சபதி உருவாக்கிய மோனலித் வள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கு. அந்த கருவறையில் யார் வேணாலும் உள்ள போகலாம், யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அது வள்ளுவம். அப்போ அதை கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணி மக்கள் இந்த மயில் மாடி வரும்போது வள்ளுவரோட திருக்குறள் ஓசையில் இசை மாதிரி இருக்கும். அவங்க அழகாக வள்ளுவரை பார்த்துட்டு கீழே இறங்கி போகிற மாதிரி அந்த செட்டப் பண்ணியிருக்கோம். உன்னில் பின்னாடி இந்த கார்டன் ரொம்ப சீதல் அணிஞ்சிருந்தது. கார்டனை கம்ப்ளீட்டாக ரிவாம் பண்ணுறோம். இதேபோல வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பிரம்மாண்ட கல் தேரும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. லேசர் ஒளி காட்சியுடன் நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் திருக்குறளை பற்றிய ஆய்வு மையமும் அமைக்கப்பட இருக்கிறது. 180 கார்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்த வசதியும் செய்யப்பட்டு வருகிறது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து புதுப்பொலிவுடன் அடுத்த ஆண்டு பொங்கலுக்குள் வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாத இறுதிக்குள் இந்த பணிகளை முடித்து பொதுமக்களின் பார்வைக்காக திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் மழை பாதிப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டு இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவரும் போது ஒரு சென்னையின் மைய பகுதியில் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் பொதுமக்களை கவரக்கூடிய வகையிலும் அதே போல வள்ளுவருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் இது திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.